ஹாய் மக்கள்ஸ், நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் உங்கள் ஜானு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷாப்பிங் vlog தான். என்ன இந்த நிலைமையிலே உனக்கு ஷாப்பிங் கேட்குதா அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம வீட்டு பொருளை நம்ம தானே வாங்கணும், நமக்காக வேற எவனும் வாங்கி தர போகிறதில்ல. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து பிளான்ஸ் வாங்க போகிறோம். ஸோ அது இங்கேருந்து வந்துட்டு நாகர்கோயில், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நாகர்கோயில் போகிற வழியில் வந்துட்டு ஒரு நர்சரி கார்டன் இருக்குது. ஸோ ரெஹோபோத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்துட்டு நம்ம போய் வாங்க போகிறோம். ஸோ போகலாம். இதுதான் வந்துட்டு நர்சரி கார்டனோட என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே என்ட்ரு ஆனாலே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க நமக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு செடி பற்றி. எக்ஸ்போர்ட்டட் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது இங்கே. ஸ்கூல் டேஸில் வந்து பேப்பர் பூ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எழுதி விளாடுவோம். அதுக்கப்புறமா நான் இந்த பூவை நான் இங்கே தான் பார்க்குறேன். எனக்கு இந்த பிளேஸை பிடிக்க ஒரு காரணமே வந்துட்டு என் வீடு மாதிரி வந்து பின்னாடி மலையும் முன்னாடி வந்து கார்டனாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த இடத்த வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை வாங்கி தர கேட்டப்போ நீ பார்த்துக்கிறேன்னா தாராளமாக வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து 2 நாள் பார்ப்போம், 3ஆவது நாள் பார்க்க மாட்டோம், அது நமக்கே தெரியும். அதனால் சொல்லிவிட்டு நான் வாங்கலை. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க இன்னும் விசிட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சீப்பாக தான் இருக்குது, எல்லா ரேட்டும் சீப்பாக தான் இருக்குது. ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த பிளான் வாங்கினதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கிற இடம் நிறைய இருக்கும். ஸோ இளநீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து சீனரி எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த நாகர்கோயில் போகிற ரோடு கன்னியாகுமரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், வேறு லெவல் பிளேஸு. நம்ம இளநீ குடிச்சு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். நம்ம கடைக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ் வாங்குகிற கடை. இங்கே வந்து எல்லா காஸ்மெட்டிக்ஸும், பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸும் ஹோல்சேலாகவும் கிடைக்கும், ரீட்டெயிலாகவும் கிடைக்கும். நமக்கு தேவையான எல்லா காஸ்மெட்டிக்ஸும் நம்ம வாங்கிட்டோம். ஸோ வாங்கினதை வந்து நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு என்னை காரில் தனியாக விட்டுட்டு கொய்யாக்கா வாங்க போயிருக்காங்க. ஏதோ நாட்டு கொய்யாக்கா, அது வந்துட்டு இங்கே தான் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு கொய்யாக்கா வாங்க போயிருக்காங்க. ஆம்புலன்ஸ் சத்தெல்லாம் கேட்குது. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செருப்பு தைக்கிற கடைக்கு போகணும். ஸோ வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ நம்ம அந்த செருப்பு தைக்கிற தாத்தாவை தான் வந்து தேடி போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து செருப்பு தைக்கிறது ரொம்ப சீப்பாக தைச்சி கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த தாத்தா வந்துட்டு இறந்துட்டார். நம்ம செருப்பை தைச்சிட்டு வந்துட்டோம். போலீஸ் நிற்கிறாங்க, அதான் மாஸ்க்லாம் போட்டு உட்காந்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம கோட்டார் போகிறோம். கோட்டாரில் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான இந்த பாத்திரம் அதெல்லாம் வாங்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோன்னு எனக்கே தெரியல. என்னடா பிளான்ல இருக்கு நீ? போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா திருப்பியும் என்னை தனியாக விட்டுட்டு பூ வாங்க போயிருக்காங்க. நான் இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பேன், அதனால் வந்துட்டு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இப்போதைக்கு வந்துட்டு நான் வந்து சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இப்போ குவாரண்டைனில் இருக்கிற டைம் வந்துட்டு நம்ம ஒரு 3 மாதம் வந்துட்டு நம்ம வெளியில் எதுவும் சுற்றாமல் வீட்டுக்குள்ளே இருந்தோம். எனக்குமே லைட்டாக பைத்தியம் தான் பிடிச்சிச்சு. இப்போ வெளியில் வந்து நிறைய எல்லா ஷாப்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. அதனால தான் கொஞ்ச நேரம் நம்ம வெளியில் இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணுன்னு தான் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கார்டன் பார்த்த உடனே வந்துட்டு இதை வந்து நம்ம vlog-ஆ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன் அந்த பிளேஸு. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாலாம் போயிருக்காங்க, நான் வந்து போனது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுனால வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு vlog ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு நம்ம நிறைய பிளேசஸ் வந்துட்டு பாத்திரம்லாம் இருக்கிறதுக்கானவே ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது.
என்ன பாத்திரம் வாங்க போகிறோன்னு அவங்களுக்கே தெரியலையா, போய் பார்த்து வாங்குறாங்களாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டே நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ பாத்திரக்கடை இருக்குது. இதுவரை நான் பாத்திரம் வாங்குறதுக்கெலாம் இவங்க கூட வந்ததே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பாத்திரத்தை வந்து பார்க்குறேன். ஐயோ, இது என்ன அருவாவா? அப்பா பயங்கரமாக தான் இருக்குது, ஷார்ப்பாக. சூப்பராக இருக்குது இந்த கடை. குட்டியாக இருந்தாலுமே வந்துட்டு இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது. இப்போ வந்த உடனே சானிடைசர்லாம் தந்துட்டாங்க. ஐயோ, இதெல்லாம் அம்பெல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ சாமிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பெல்லெல்லாம் இருக்குது, சைஸாக பெல் இருக்குது. ஆக்சுவலி அது அம்பு இல்லை, வேலு. நான் தப்பாக சொல்லிட்டேன். குத்து விளக்குலேயே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது கோட்டாரில் இருக்குது, கன்னியாகுமரியில் யாருக்கா தெரியலன்னா வந்துட்டு ஒரு டைம் போய் பாருங்கள். எனக்கு இந்த சிலுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதை வந்துட்டு வாங்கி வைக்க மாட்டாங்க நம்ம வீட்டில். இந்த விளக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து எங்கள் வீட்டில் தேவைப்படாது. நம்ம இப்போ வந்து பாத்திரம் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். நான் வந்து மக்கள் நடமாட்டமே இருக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து தேவையான பாத்திரம் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இங்கேயே 4000 ரூபா ஆயிடுச்சு. போகிற போக்கு பார்த்தா அப்பாவோட 1 month சேலரி இதிலே வந்துட்டு எங்கள் அம்மா முடிச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். சாப்பிட தானம்மா? ஸோ நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து வந்துட்டோம். கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே வர வழியில் ஒரு தடவை மழை பெஞ்சிடுச்சு, இப்போ திருப்பியும் பெய்ய போகுது. இந்த பாட்டிமா தான் நம்மளை வந்தோன்னா பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணாங்க. ஒருவேளை அவரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அழகாக இருக்காங்க. வரும்போதே வந்துட்டு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது. நம்ம வந்துட்டு சாப்பிட போகிறோம், மெனுவை பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதானா? இலை போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆனால் இன்னும் பிரியாணிலாம் வரல. கத்திருந்து காலங்கள் போகுதடா. இப்போ வந்து பிரியாணி வந்து நியர்லி 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்திருக்கு. டூ லேட்டு. சைட் டிஷ்லாம் எதுவுமே வந்து ஆர்டர் பண்ணல. ஏன்னா இதுவே வந்து கோவமாக வருது. 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து பன்னீர் பிரியாணி இல்லை, பன்னீர் பிரியாணி. இது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லோரும் நினைப்பீங்க நான் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுவேன், இன்னைக்கு ஏன் சாப்பிடலன்னா ஆக்சுவலி டோனியை வந்துட்டு நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா. அருவாளா எனக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது டோனியை நம்ம விட்டுட்டு வந்ததுன்னு நினச்சா. அதனால தான் நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடல. இனி போயிட்டு நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு நான் டோனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுவேன். அருவா அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பிங் vlog இங்கே ஓவர் ஆகுது. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம இவ்வளோ நேரமாக காணலையே. ஸோ டோனியோட ரியாக்ஷனை வந்து நான் பார்க்கணும். ஸோ அதை உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். அவன் ரியாக்ஷன் இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். டோனியோட ரியாக்ஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, ஓகே ஓகே ஓகே. இங்க பாரு ஹாய் சொல்லு. சரி, ஓகே 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 ஓகே. அக்கா தூக்குறேன். சரி சரி. இதுதான் வந்து நம்ம வாங்கின பிளான்ஸு. ஆக்சுவலி இது வந்துட்டு முந்திரி, இது வந்து தாய்லாந்து கொய்யாக்கான்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு கொய்யாக்கா தான்.
அண்ட் இது வந்துட்டு மெஹந்தி மருதாணி செடி. அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியலையோ, முள்ளாக இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டோனர். ஸோ இது எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. நம்ம ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த டோனர் யூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெஷ்ஷு. ஸோ இது வந்துட்டு எனக்கு தேவைப்படாது, அம்மாவுக்கு தேவைப்படும், அதுக்காக இது வாங்கினது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து டேன் ரிமூவல் பேக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு சன்னில் வந்து போனாலே எனக்கு டேன் ஆகிடும். அதனால வந்து இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை.